Guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, இன்னைக்கு ரீடிங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சன் உங்ககிட்ட இருந்து என்ன ஒரு சில விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்ககிட்ட இருந்து சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இல்ல நீங்க இந்த மாதிரி அவங்க கூட ஒரு லவ் லைஃப்ல இப்படி நீங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு உங்க மேல என்ன ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணா இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் அப்புறம் அந்த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரெடி. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து லைக் நீங்க ஒரு ஹீரோ மாதிரி உங்க பர்சனுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எதர் யூர் ஆஃப் மேல் ஆர் ஃபீமேல் அதை பத்தி இங்க ஒன்றும் கவலை இல்லை. ஸோ உங்களை பார்க்கும்போது அந்த பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க, ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பர்சனா இருக்கீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு தைரியமா நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்திருக்கும். ஒரு பெருசா உங்களை ஒரு பெரிய ஃபிகரா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. பட் அங்க என்ன அப்படின்னா, அப்படி உங்களை பார்த்துட்டு சில சில விஷயம் நீங்க வந்து பண்றது அப்படியே ஒரு ஃபிளிப்பான மாதிரி தான் இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களோட சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சில விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து அதை எடுத்து தைரியமா பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அதாவது உங்க மேல குறைன்றது அவ்வளோ சொல்ல முடியல. பட் சின்ன சின்ன இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க. அது நம்ம என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க உங்களைய. ஸோ ஒரு விஷயத்துல இந்த பர்சனுக்கு வந்து உங்க சைட்ல என்ன அவங்க வந்து தப்பா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஓவர் திங்கிங் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்து இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு உங்க பர்சன் மேலேயே ஒரு ட்ரஸ்ட் வந்து இருந்திருக்காது. அவங்களே நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ அவங்க மேல வந்து எப்படின்னா, அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸோட நீங்க வந்து இருந்திருக்கலாம். அவங்க இப்ப யார்கிட்டயாவது வந்து பேசுறாங்க, பழகுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அந்த சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை இவங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களோ, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களோ அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு பர்சனலாவே அந்த ஒரு பயமோ, ஒரு இன்செக்யூரிட்டியோ, பொதுவா அந்த பர்சன் மேல ஒரு சில நம்பிக்கை வந்து இல்லாம இருந்திருக்கும். ஸோ இதனாலேயே இந்த ஓவர் திங்கிங்னாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை வந்து நடந்திருக்கலாம். நீங்க இப்படி பிஹேவ் பண்றத பார்க்கும்போது உங்க பர்சனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவர் திங்கிங் வந்துருது. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஏதாவது ஸ்கார்பியோவா கூட வந்து இருக்கலாம், விருச்சிக ராசியா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் விருச்சிக ராசியா வந்து இருந்திருப்பாங்க, இல்ல நீங்க 2 பேர்ல யாராவது வந்து ரிஷப ராசியில வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்ப அந்த ஓவர் திங்கிங் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சில பேர் கடக ராசியா கூட வந்து இருக்கலாம். நீங்க உங்களோட பர்சன் ஏதாவது கடகத்துல வந்து இருப்பீங்க. நீங்க எந்த ராசியா இருந்தாலும் ஓகே. பட் ஆனா இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் டாமினண்டா ஸ்பெசிஃபிக்கா தெரியுது அப்படின்னால நான் அந்த விஷயத்த உங்களுக்காக வந்து சொல்றேன். ஸோ இங்க பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் திங்கிங் வருது. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க பர்சனை நீங்க யோசிக்க வச்சிடுறீங்க. ஸோ அந்த பர்சன் அடுத்து ஒரு ஓவர் திங்கிங்ல வந்து போயிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னடா நான் இந்த பர்சனை இப்படி பார்த்துருக்கேன், இவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தாலும், பட் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம நம்ம எதிர்பார்த்த ஒரு இமேஜ் வேற. பட் இங்க இருக்க நடந்துட்டு இருக்க விஷயம் பார்க்கும்போது அந்த இமேஜ் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட கேரக்டரை அவங்க ஒரு சில விஷயத்துல வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அது உங்களோட சைட்ல இருக்க மிஸ்டேக்ஸ்னால மட்டும்தான். அதாவது இங்க வந்து நீங்க உங்க பர்சனை தாராளமா நீங்க வந்து நம்பலாம். அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமா வந்து தெரியும். ஸோ ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பழகுறாங்க, ஒரு லவர் கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படின்ற அந்த 2 விஷயமே வந்து டிஃப்ரெண்ட்டா தான் அங்க வந்து இருக்க போகுது. மேபி உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப அங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் வரலாம். உங்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து குடுத்துருக்கலாம். பட் அந்த பெர்சன் அந்த மாரிலாம் எதுவும் பண்ணல. அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குற மாரியோ, அந்த மாரிலாம் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு என்ன அந்த ஒரு டிஸ்டன்ஸோ, அந்த ஒரு ஸ்பேஸோ அவ்வளோதான். அங்க அந்த மாரி தான் அவங்க பண்றாங்களே தவிர்த்து, மத்தபடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ தான் ரொம்ப கன்சிடர் பண்ற மாரியோ, அந்த மாரி இங்க எதுவுமே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா? ஸோ உங்களோட ஓவர் திங்கிங்க நீங்க வந்து குறைச்சுக்கணும். அண்ட் அதே மாரி உங்க பெர்சன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரஸ்ட்ட நீங்க வந்து பில்ட் பண்ண வந்து பாருங்க. ஸோ இந்த மாரி அவங்க மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த மாரி வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். அது டெஃபினட்டா ரிலேஷன்ஷிப்ப பாதிக்க தான் வந்து செய்யும், உங்க 2 பேருக்குள்ள. அண்ட் சில சில பேருக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை இதனால உருவாகி இருக்கலாம். ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி விஷயம் மாரி. இப்ப அவங்க
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பழகுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ தேர்ட் பார்ட்டினால ஆல்ரெடி பிரச்சனை ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து முடிஞ்சிருக்கலாம். அது யார் த்ரூவோ இப்போ நீங்க சண்டை போடுறீங்களோ இல்லை உங்க பர்சன் ஆரம்பிச்சிருப்பாங்களோ ஏதோ ஒரு தேர்ட் பர்சனால இஷ்யூஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாஸ்ட்ல கண்டிப்பா நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. ஸோ சில பேருக்கு அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுவீங்க. அதை கிரியேட் பண்ணாம தடுத்துக்கோங்க. இப்பயே தடுத்துக்கோங்க நான் சொல்றேன். உங்க பர்சனை நீங்க நம்புங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க பாத்தீங்களா, லைக் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணி ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இது அடுத்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஸோ இது வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். பாஸ்ட்ல நடந்தாலும் சரி, நடக்கல இல்ல ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடக்க போனாலும் சரி, அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ அதோட அவுட்கம் நம்ம பார்க்கும்போது 2 பேருமே இதே மாதிரி தான் பிரிஞ்சு செப்பரேட்டா இருக்க மாதிரி தான் ஆயிடும். ஸோ ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லிட்டே தான் வந்து இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள மனசுல அவ்வளோ பாசம் இருக்கும். ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த லவ் லைஃப் வேணும்னு ஆசைப்படுவீங்க. லாங் டர்மான ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், ஓவர் திங்கிங் அண்ட் அதர் பர்சன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ இதனால ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ப்ளிட் ஆகலாம். 2 பேருமே இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து செப்பரேட் ஆவீங்க. 2 பேருக்குள்ளேயும் ஈகோ அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதான் ஒரு டைம்ல வந்து என்ன அப்படின்னா நான் ஏன் இறங்கி போய் பேசணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கோவம் வரும். அப்புறம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அந்த பர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னா தப்பு பண்ணா நான் எந்த தப்பும் பண்ணல, ஸோ அவங்களாதான் என்ன வந்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் ஏன் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க, அதாவது 2 பேரோட தரப்புலையும் நீங்க ஒவ்வொரு நியாயத்தை உங்களோட நியாயத்தை நீங்க வைக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு போனா அது ஒரு மாதிரி ஈகோ மாதிரி தான் போயிடும். யாருமே இங்க சமாதானப்படுத்துற மாதிரியோ, யாருமே இறங்கி அதை வந்து பேசுற மாதிரியோ, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ பிரச்சனை இந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இருந்தாகணும். அண்ட் ஃபைனலா என்ன அப்படின்னா அது அது உங்க 2 பேரோட மைண்ட் செட்டையும் வந்து ரொம்ப பாதிக்கும். அது உங்க 2 பேரோட மைண்ட் செட்டையும் ரொம்ப இண்டிவிஜுவலா வந்து பாதிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் லவ் தான். இங்க பொறுத்தளவுக்கு உங்க பர்சனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒரு மியூச்சுவல் லவ் தான். அதை வீணா இந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவோட, ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களே வந்து பிரிச்சிடாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களே ஒரு எண்டு பாயிண்ட் வந்து போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து நல்ல போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வந்து எப்படி சொல்றது, அதை கெடுக்கிற மாதிரி தான் இங்க வந்து விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இதுல இருந்து நீங்க உங்களை வந்து காப்பாத்திக்க நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சில பிரச்சனையோ அதை நீங்க வந்து வெளிப்படையா உங்க பர்சன் கிட்ட வந்துட்டு டைரக்டா அதை எதுவுமே அட்டாக் பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா இவங்களை பார்க்கும்போது எதுவும் தப்பு பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்க உங்க பர்சனை ட்ரஸ்ட் பண்றது நல்லா இருக்கும். இது வந்து கன்ஃபர்மேஷனாகவும் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை நடக்குது, அதை நீங்க சால்வ் பண்ண நீங்க ரெடியா இல்ல அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இதுதான் ஒரு குறைன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இதோட எண்ட் ஆனாலும் ஆயிடலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி உங்களோட உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்டை நீங்க வந்து டைட்டன் அப் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன ஒரு சில விஷயமோ நீங்க அதை ஸ்ட்ராங்கா ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவங்க கூட இன்னும் நீங்க நல்லா பேசி பழகுறதா இருக்கட்டும், அந்த பாண்டை எவ்வளவு தூரம் உங்களால டைட்டா வச்சுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சுக்கிட்டாலே வந்து போதும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே நல்லா நடக்கும். உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங் எல்லாமே ரொம்ப நல்ல பாண்டிங் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பாண்டிங்கா இருக்கட்டும், உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து வீணா ஒரு சின்ன தப்பு வச்சு இல்ல அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பிகாஸ் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல கிடைச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை எவ்வளவு தூரம் வந்து ஒரு பெஸ்டா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு எஃபர்ட் போட்டு நீங்க அதை வந்து கொண்டு போங்க. மற்றபடி இந்த கனெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கனெக்ஷன் தான். நீங்க 2 பேருமே ஒரு குட்டான ஒரு பேர் தான். அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பேரிங் இருக்கு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு வந்து இழந்துடாதீங்க. இது மாதிரி திருப்பி கிடைக்குமான்றது அது தனியா நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பொதுவாக யாருமே வந்து இழந்துடாதீங்க. ஓகே? ஸோ உங்க பர்சன் மேல அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தரா இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் எவ்வளோ அழகா
அழகா இருக்கிறதுக்கோ இன்னும் நல்லா டெவலப் பண்றதுக்கோ அதுக்கு என்ன ஒரு விஷயமோ அந்த எஃபர்ட்ஸை நீங்க கண்டிப்பா வந்து போடுங்க. இது மியூச்சுவலா தான் வந்து இருக்குமே தவிர்த்து எதுவும் ஒன் சைடா வந்து இருக்க போறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ நவ் ரீடிங் கைஸ். இந்த ரீடிங்கை நீங்க 10-10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போத் த சைடு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு சந்தோஷமான ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கிளைம் திஸ் எனர்ஜி பை கமெண்ட் 10-10. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tab 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எஜுகேஷன்ஸா இருக்கட்டும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும் பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.